Hi all, Vanakkam, Vandanam, Namaste and welcome back to our channel SPLY KRISHNA. எப்பயும் போல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஒரு மட்டன் குழம்பு ஸ்டைலில் நம்ம சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம். அது ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையானது ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்காக நான் இங்கே பட்டை, கிராம்பு, ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதா, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பைசினஸ் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு 2 to 4 ஆனியன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரை வேணாம், ஓரளவுக்கு ஒரு கோல்டிஷ் கலர் கொடுக்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு சில்லியை குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு, ஒரே டேஸ்ட்டில் இருக்காது ரெண்டுமே. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த ஆனியனோட டொமேட்டோ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. மீன்வைல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தேங்காய், அதாவது 1/4 அந்த அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். கூடவே வந்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காயும் சோம்பும் ஆட் பண்ணால் அது இன்னொரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அது கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த திக்னஸும் உங்களுக்கு இந்த பேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இதோடு பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகாய்த்தூள் மற்றும் மல்லித்தூள், அந்த கலந்து வச்சுருக்க பவுடரு, இது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்குறோம். நீங்கள் தனித்தனியாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கடைசியாக சால்ட் ஃபார் டேஸ்ட், தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் வந்து நான் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு நல்லா விசில் விட்டேன். ஒரு 4 to 5 விசில் விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நார்மலாக எதுவுமே இல்லாத தண்ணியை நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதோடு சேர்த்து இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ சுண்டலோடு சேர்த்து அந்த தண்ணியும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் விட போகிறேன். குக்கரை ஒரு 4 to 5 விசில் விடலாம். அப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த உங்களுக்கு அந்த குழம்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டியிருக்கிறேன். இது பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்கும் போது டேஸ்ட்டு சீரியஸாக அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.